வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிவரஞ்சனி ஸ்வீட் ஹவுஸ் எங்கே இருக்குது? கீரணத்தத்தில் இருக்கு. யார் இருக்காங்க அங்கே? வாங்க போய் பார்ப்போம். கஜலட்சுமி அம்சமாக உட்காந்துருக்காங்கல்ல, அந்த கதவுக்குள்ளே, அந்த வீட்டுக்குள்ளே நம்ம இப்போ போகிறோம். வாங்க போகலாம். பாருங்கள், என்ன ஒரு அழகான ஒரு பெரிய ஹால். அதில் எத்தனையோ வேலைப்பாடுகள், பட்டங்களும் பதவிகளும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அவர் யார் அப்படின்னா நம்முடைய சிவ வை கங்காதர தேசிகர் அவர்கள். இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு நல்ல நேரம், நம்ம உறவினர் ஐயா வி சோமசுந்தரம் அவர்கள் என்னை ஃபோனில் கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாரு. என்ன ஏதுன்னு கூட கேட்கல, கூட போனேன். பிரமாதமான ஒரு அனுபவம், அருமையான ஒரு தேசிகருடைய அந்த பாடலை இப்போ நீங்கள் ஜூம் மீட்டிங்கில் கேட்டுருக்கீங்க இல்லையா? அந்த பாடலை, அந்த உரையை நேரில் பக்கத்தில் முதல்ல பார்த்தது நானுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கேமரா வழியாக பார்க்கக்கூடிய முதல் நபர் நான் தானே. அதை வீடியோ எடுத்து உங்களுடைய பார்வைக்காக அழகாக அற்புதமாக வந்த அந்த வீடியோவை இப்போ நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். இந்த ஜூம் மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள். அருமையான ஏற்பாடு, இந்த காலகட்டத்துக்கு மிக தேவையான ஏற்பாடு. படிக்க தெரியுதோ இல்லை, புரியுதோ இல்லையோ, காதலியாவது கேளுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். சரி, வாங்க போகலாம். தேசிகர் என்ன சொல்கிறான்னு கேட்போம். நான் தான் வழக்கமாக பேசிட்டு இருக்கேனே. என்ஜாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று அருளாளர்கள் அருளியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வானது, மங்களகரமான நிகழ்வானது, முருகப்பெருமானுக்கு செந்தமிழ் கடவுள்னு ஒரு பெயர் உண்டு, திருநாமம் உண்டு. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை என்று அருளாளர்கள் அருளியிருக்கின்றார்கள். முருகப்பெருமானுக்கு செந்தமிழ் என்பது மிக விருப்பமானது, செந்தமிழ் கடவுள். ஆகவே முருகப்பெருமானுக்கு உகந்த கந்தர் சஷ்டி பெருவிழாவிலே நமது கோவை கார்காத்தார் சங்க வேளாளர்கள் சார்பாக இந்த திருமுறையானது முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த திருப்புகழ் உலகம் முழுவதும் பரவ வேண்டி அந்த எண்ணத்தோடு இந்த மங்களகரமான நிகழ்வினை கந்தர் சஷ்டி பெருவிழா முதல் நாளாகிய இன்றைய நன்னாளிலே தொடங்கி தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருப்புகழ் திருமுறைகள் எல்லாம் தொடங்க இருக்கின்றது. கற்பவர்கள் விருப்பப்பட்டால் கற்றவர் தொழுது ஏத்தும் சீர் கரையூரிற் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று கற்றவர் தொழுது ஏத்தும் சீர் கரையூரிற் பாண்டி கொடுமுடி நற்றவா அப்படின்னு பாடியிருக்கார். இசைக்கற்று வல்லா சொல்ல கேட்டு உகந்து அவர் தம்மை வாதியா வினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே என்று திருவலிவல பதிகத்திலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சவே என்ற பதிகத்திலே அருளியதற்கு ஏற்ப தருமபுரம் ஆதீனம் குருஞான சம்பந்தர் ஆசை அறாய் பாசம் விடாய் ஆன சிவபூஜை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீசி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்ன வா என்று குருஞான சம்பந்தர் அருளி பாடுகின்றார். 27 நட்சத்திரங்களைப் போல 27 திருமுறை ஆசிரியர்கள் அந்த பாடிய பாடல்கள் எல்லாம் அருணகிரிநாத பெருமான் அருளிய திருப்புகழ் மற்றுமுள்ள பதிகங்கள் அத்தனை, அற்புத பதிகங்கள் அத்தனையும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நமது கார்காத்தார் வேளாளர் சங்கத்தின் சார்பாக இந்த உலகம் முழுவதும் பரவி எல்லோரும் அந்த திருநெறிய தெய்வீக தமிழை கேட்க வேண்டி, நம்முடைய வினையெல்லாம் அகல வேண்டி, எல்லோரும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து நாளும் நாள் உயர்வதோ நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பினை இறைவன் அருள வேண்டி நமது கார்காத்தார் வேளாளர் சங்கத்தின் சார்பாக இந்த அருமையானதொரு மங்களகரமான நிகழ்வினை முருகப்பெருமானுடைய அருளால் இன்றைய நன்னாளிலே தொடங்க இருக்கின்றார்கள். முதலில் குருவணக்க பாடலோடு இந்த நிகழ்வு நிகழ இருக்கின்றது. 4 பேர் போன வழியிலே நாம் செல்ல வேண்டும். அதோடு அருணகிரிநாத பெருமான் முருகன் மீது
அளவிலாத அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய அந்த திருப்புகழ் பாக்களை எல்லாம் அருளி பாடுகின்றார். இந்த கந்த சஷ்டி பெருவிழாவிலே முதலில் இப்பொழுது நால்வர் பெருமானுடைய துதியோடு இந்த நிகழ்வானது, மங்களகரமான நிகழ்வானது தொடங்குவதற்கு குருவருளும் திருவருளும் கூட்டி வைத்திருக்கின்றது. எல்லோரும் கற்பவர்கள் கற்கலாம், பாடலை கேட்பவர்கள் கேட்கலாம் என்ற மனத்தோடு அந்த சங்கமானது கார்காத்தா வேளாளர் சங்கம் இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கின்றார்கள். எல்லோரும் பயன்பெற்று எல்லோரும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து நாளும் நாள் உயர்வதோ நன்மை பெறக்கூடிய வாய்ப்பினை இறைவன் அருளை வேண்டி, முருகப்பெருமானுடைய அருளை வேண்டியும், முதலில் இந்த நால்வர் துதிக்கு பிறகாவது கந்தர் சஷ்டி பெருவிழா என்ற நோக்கத்தோடு முதலில் கைத்தலம் நிறைகனி அப்பமோடு அவள் பொறி என்று ஐங்கரப் பெருமான் திருவடிகளை போற்றி வணங்கி தொடர்ந்து தேவார திருமுறைகள் திருப்புகழ் எல்லாம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பேராதரவினை கார்காத்தார் வேளாளர் சங்கத்திற்கு ஆசியினையும் அருளையும் வேண்டி நீங்கள் எல்லோரும் பேராதரவு நல்கி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். எல்லோரும் பயன்பெற வேண்டி இறைவனை வேண்டுகின்றோம். திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நால்வர் துதி முதலில் எல்லோரும் சொல்லுவார். தேவார திருமுறையை தொடங்கும் போது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லிதான் தொடங்க வேண்டும். ஆகவே இப்போ நால்வர் துதி இப்பொழுது பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி, பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மீதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றே, வாழே திருநாவலூர் வன்றொண்டரே பதம் போற்றே, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. நால்வர் பிறப்புக்களுடைய அந்த துதியானது எல்லோரும் இப்பொழுது பாடும்படியாக ஒவ்வொரு வரியாக நான் சொல்ல இருக்கின்றேன். அதை எல்லோரும் செவிமடுத்து கேட்டு இன்புறுமாறு வேண்டுகின்றோம். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழே திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி என்று முதலில் நால்வர் பெருமக்களுடைய குருவாக நாம் பாவித்து, நமக்கெல்லாம் குரு நால்வர் தான். ஆகவே அவருடைய அந்த திருவிடைகளை போற்றி இப்பொழுது அருணகிரிநாத கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு முதலில் அருணகிரிநாத பெருமான் அருளிய அச்சிவன் குழரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று ஐங்கரப் பெருமானை வழிபட்டு தான் எல்லா காரியத்தையும் தொடங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கைத்தலம் நிறைகனி அப்பமோடு அவள் பொறி என்ற அந்த திருப்புகழோடு இந்த கந்தசஷ்டி பெருவிழாவினை முன்னிட்டு முதலில் திருப்புகழ் விண்ணப்பம் செய்யப்பட இருக்கின்றது. இப்பொழுது திருச்சிற்றம்பலம். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே என்று முருகப்பெருமானை பற்றி அருளாளர்கள் அருளி பாடுகின்றார்கள். இப்பொழுது ஐங்கரப் பெருமானை எந்த ஒரு காரியத்தை நாம் தொடங்கினாலும் அந்த காரியமானது தடையின்றி நிறைவேற வேண்டி ஐங்கரப் பெருமானுடைய திருவடிகளில் போற்றி வணங்கி அருணகிரிநாத பெருமான் அருளிய திருப்புகழ் இப்பொழுது விண்ணப்பம். முதலில் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று அருணகிரிநாதர் பாடியிருக்கின்றார். ஆடும் வரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகரைச் செறிவில் சாடும் தனி யானை சகோதரனே என்று அருளி பாடுகின்றார். செவிகால் கேண்மின்களோ சிவன் எம்மிரை சம்பவளம் எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவியினால் கேட்க வேண்டும். இப்போதாவது நாம் செவிப்படுத்தி கேட்க வேண்டி
நமது சங்கத்தின் சார்பாக, கார்காத்த வேளாளர் சங்கத்தின் சார்பாக இந்த அருமையான மங்களகரமான நிகழ்வினை தொடங்க இருக்கின்றார்கள். இப்பொழுது அருணகிரிநாத பெருமானருடைய எல்லம் நிறைகனி அப்பமோடவள் ஒரே கப்பிய கரிமுகன் அடிபேணி கைத்தலம் நிறை கனி அப்பமோடவள் பொரே கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியோரே பவர் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேவோ மத்தமோ மதியமோ மத்தமும் மதியமோ வைத்திடும் அருள்மகள் மற்பொருள் தீரள் பூய மதயானே மத்தளவயேரனே உத்தமே புதல்வனே மற்றவே மலர்கோடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிறேதனே முற்பட எழுதிய முதல்வோனே முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறே செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சதே போடி செய்த அதிதீர துயரதி கொடுசு பிரமணிபடும் அப்புன மதனிடைபமாகி அத்துயரதி கொடுசு பிரமணிபடும் அப்புன மதனிடைபமாகி அக்குற மகளுடன் திருமுருகனை அக்கணமண மருள் பெருமாளே அக்குற மகளுடன் அத்திருமுருகனை அக்கணமணம் அருள் பெருமாளே மட்டவே மலர்கொடு பணிவேனே. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சிவவை கங்காதர தேசியர் அவர்களுக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கோவை கார்காத்த வேளாளர் சங்கத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை உடன் வந்து பயணித்து கண்டுகளித்த உங்களுக்கும் நன்றிங்க, வணக்கங்க. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க, உங்கள் அருமையான கருத்தை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.